இங்க ஒரு உயரமான பில்டிங்ல ஒரு டிஷ்ஷை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் சடனா மேல இருந்து கீழே விழ போறான். அப்போ திடீர்னு அங்க ஒரு ரெட் கலர் நாய் வேகமா வருது. அப்படி அவர் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது சடனா இது ஜம்ப் பண்ணி அவரை காப்பாத்திருது. அதை பார்த்து அங்க இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இந்த நாய் எப்படி இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த நாய் பிறந்திருக்கும். அது கூட பிறந்த குட்டிகளோட அது ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கிறப்ப சடனா அங்க அனிமல் ரெஸ்கியூ சென்டர்ல இருந்து சில பேர் வர்றாங்க. அவங்க அந்த நாயையும் குட்டிகளையும் கூண்டுல அடைச்சி கொண்டு போறாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்ததால அந்த குட்டி மட்டும் தப்பிச்சிருது. தன்னோட ஃபேமிலியை பிரிஞ்ச கஷ்டத்துல அது அழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருது. அதுக்கு பசி அதிகமானதால அங்க இருந்த ஒரு பார்க்குக்கு வருது. அப்போ தரையில கிடந்த ஒரு பிஸ்கட்டை சாப்பிடலாம்னு எடுக்குது. ஆனா அது குட்டியா வீக்கா இருந்ததால ஒரு புறா அதுகிட்ட இருந்து அந்த பிஸ்கட்டையும் புடுங்கிட்டு போயிருது. அப்போ அது கோபத்துல குறைக்க ஆரம்பிக்குது. அங்க வந்த ஒரு வயசானவர் அந்த குட்டி மேல பரிதாபப்பட்டு அதை தூக்கிட்டு அவரோட ஷெல்டருக்கு கொண்டு போறாரு. அங்க நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நாள் ஒரு குட்டி பொண்ணு ஏதாவது ஒரு அனிமலை அடாப்ட் பண்றதுக்காக அங்க வர்றா. அவளுக்கு அந்த ரெட் கலர் நாய்க்குட்டியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா அவளோட அப்பா அதை வேணாம்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணு அதை ரகசியமா அவளோட வீட்டுக்கே கொண்டு வந்துடுறா. ஆனா அந்த நாய்க்குட்டிக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குதுங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே ரெண்டு பேரும் நல்லா விளையாடிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில எழும்புனதும் அந்த குட்டி பொண்ணு பார்த்த விஷயம் அவளை அதிர்ச்சியில உரைய வைக்குது. ஒரே நாள் நைட்ல அந்த நாய்க்குட்டி ஒரு யானை சைஸுக்கு பெருசா வளர்ந்துருக்கும். நடக்கிறதையெல்லாம் கனவா நிஜமானு அவளே கிள்ளி பார்த்துக்கிறான். பார்த்தா எல்லாம் நிஜமா தான் இருக்கும். திடீர்னு அந்த நாய் முந்தின நாள் மாதிரியே அவகிட்ட விளையாட ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடையுது. அதுக்கு தாகம் எடுத்ததும் டாய்லெட்ல போய் தண்ணியை திறந்து குடிச்சிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அப்பா உள்ள வர்றாரு. உள்ள வந்ததும் அந்த நாயை பார்த்துட்டு பயத்துல அலறுறாரு. ஆனா அந்த நாய் பாசமா அவரை லீக் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் அந்த நாயை கூட்டிட்டு செக் பண்றதுக்காக பெட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்காக அதை ஒரு பெரிய ட்ரக்ல ஏத்துறாங்க. அப்போ தூரத்துல பலூன் போறதை பார்த்ததும் அந்த நாய் சடனா எக்ஸைட் ஆகி அதை நோக்கி வேகமா ஓடுது. உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம அந்த பலூனை கிக் பண்ணி வானத்துல பறக்க விடுது. ஒரு வழியா அந்த பலூன்ல காத்து இறங்கினதும் உள்ள இருந்தவன் வேகமா வெளியே தப்பிச்சு ஓடிடுறான். ஆனா அந்த பீப்புள்ஸ் யாரும் அதை பார்த்து பயப்படாம அதை ரசிச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த நாயை பெட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்தவங்க எல்லாரும் அந்த நாயை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. டாக்டர் அதை செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வெயிட் மிஷின்ல உட்கார வைக்கிறாரு. ஆனா அது உட்கார்ந்ததும் வெயிட் தாங்காம அந்த மிஷினே வெடிச்சிருது. மிஷின் போனா போகுதுன்னு அடுத்ததா டாக்டர் அதோட ஹார்ட் பீட்டை செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நாய்க்கு எல்லாம் நார்மலா தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கடைசியா அந்த ஃபேமிலியும் பீப்புள்ஸும் அந்த நாயை சந்தோஷமா ஏத்துக்கவும் செய்யறாங்க. நீங்க பெட் லவரா இருந்தா எந்த அனிமல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.